Taste the Daily. இளைய மக்கா வணக்கம்டே. வயநாடு நிலச்சரிவுல இறந்தவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதே சமயம் மீட்பு பணிகளை செய்யறதுலயும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. என்னமோ இனி வார காலத்துல எந்த நேரத்திலையும் பேரிடர் மீட்புத்துறைங்கிறது தயாரா இருந்தாதான் நல்லது. தமிழ்நாட்டையே எடுத்துக்கோங்க. காவிரி ஆத்துல தண்ணி வரதால கரையோரங்கள்ல பல இடங்கள்ல வீடுகளுக்குள்ள தண்ணி வந்திருக்கு. அப்போ நாம உஷாரா இருக்கணும்ல. இந்த கவர்மெண்ட் எங்க அதெல்லாம் செய்ய போகுது? இவங்க 6 கோடி ரூபா செலவு பண்ணி கட்டின தடுப்பணை ஒன்று ஆற்று தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்கு. 2 மாசத்துல புது தடுப்பணை எப்படி உடஞ்சதுன்னு தெரியல. என்னமோ சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளை பார்க்கலாம். 3 மாநில தேர்தலப்ப சனாதானம் பத்தி பேசி அண்ணன் உதயநிதி மேலிட முதலாளிக்கு உதவி பண்ணாரு. இப்ப உத்தரப்பிரதேசத்துல இடைத்தேர்தல் வரப்போற நேரத்துல அமைச்சர் சிவசங்கர் ராமருக்கு வரலாறே இல்லைன்னு பேசி சர்ச்சையை உண்டு பண்ணிருக்காரு. எதுக்கு இப்ப இத பேசணும்? ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. ஒரு அவதாரம் என்றால் பிறக்க முடியாது. அது கடவுள் என்று நாம் கொண்டாடுவோம். கடவுளாக பிறந்து விட்டால் அவதாரமாக இருக்க முடியாது. சென்னை மாநகராட்சியில நிதி பற்றாக்குறைன்னு சொல்லி தொழில் வரியில ஆரம்பிச்சு எல்லா வரியும் ஏத்துறாங்க. மக்களை இப்படி பாடாப்படுத்தி கிடைக்கிற காசை வீணாக்கலாமா? அக்கா மேயரோட அமெரிக்க பயணத்துக்கு விமான செலவு மட்டும் கிட்டத்தட்ட 9 லட்சமா. இது போக அங்க போன பிறகு எம்பிட்டு செலவு பண்ணுவாங்கன்னு தெரியல. மஞ்சப்பை திட்டம் படுதோல்வின்னு ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு. மஞ்சப்பை திட்டம் மட்டுமா, திமுக கவர்மெண்ட் கொண்டாந்த எல்லா விளம்பர திட்டமும் படுதோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. விளம்பரத்துக்கு திட்டத்தை அறிவிச்சுட்டு அதுல ஆய்வெல்லாம் ஏன் பண்ணுதாங்க? அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கம் மதிமுக கவுன்சிலர் ஒருத்தர் மனசு உடைஞ்சு போய் பேசியிருக்கார். ஜனங்களுக்கு நல்லது பண்ணலாம்னு கவுன்சிலர் ஆன 4 வருஷத்துல ஒன்னும் பண்ண முடியலன்னு புலம்பி இருக்காரு. மாடல் ஆட்சின்னா அப்படிதான் பாஸ் இருக்கும். அந்த அளவுக்கு தான் அவர் பேர் வாங்கி வச்சிருக்காரு. ஏன்னா மக்களுக்கு செய்ய முடியல, வேற ஒன்றும் இல்லை. எங்களால் நிதி கொடுத்தா தான் செய்ய முடியும். ரோடு போட முடியும், ஒரு சிமெண்ட் ரோடு போட முடியும், ஒரு ட்ரைனேஜ் கட்ட முடியும். மக்களுடைய கோரிக்கைகள் பூரா நாங்கள் வந்து செவிசாட்சி தான் செய்வோம்னு சொல்லி அவங்க ஏமாத்திட்டு தான் இருக்கோம். இன்னும் ஒரு 2 மாதம் முடிய போகுது எங்களுடைய பதவி காலமே. குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்தரலாம். எப்பா அந்த ஆடியோ ஒன்று அதான்ப்பா ஐயா நேருவும் அண்ணன் அண்ணாமலையும் பேசிக்கிட்டதாகவும் அந்த ஆடியோ ஐயா ஸ்டாலின் கையில் சிக்கிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது உண்மைதான் போல. எப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? அண்ணன் அன்பில் மகேஷுக்கு ஐயா ஸ்டாலினோட ஆதரவு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்குல்ல. ஐயா நேருவும் அண்ணன் அண்ணாமலையும் ரகசியமா பேசிக்கிட்டதாவும் அந்த ஆடியோவை கேட்டு ஐயா ஸ்டாலின் அதிர்ச்சியில இருக்கிறதாவும் நாம சொல்ல சாமி, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஐயா ஸ்டாலின் அமைச்சர் நேருவை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிருக்காராம். திருச்சியில நடந்த கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் ஐயா KN நேருவோட போட்டோவே இல்லை. போட்டோ என்ன போட்டோ, பேரே போடல. ஏதோ தெரியாம மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா மலைக்கோட்டையில திமுக நாளே ஐயா நேரு தான் எல்லாரோட நினைவுக்கும் வருவார். அப்படிப்பட்ட ஒரு பேரை ஒதுக்கிட்டு அண்ணா அன்பில் மகேஷை பில்டப் பண்றாங்கன்னா அப்ப ஏதோ நடக்குன்னு தானே அர்த்தம். இந்த பனிப்போரோட தொடர்ச்சியா இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் இன்னும் ஒரு படி மேல போய் அன்பில் மகேஷ் தான் இனி எல்லாம்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. ஆமா, மாணவர்கள் மத்தியில பேசின ஐயா ஸ்டாலின் அமைச்சர் அன்பில் மகேஷை நான் பார்த்து வளர்ந்த பையன்னு சொல்லி உடன்பிறப்புகளுக்கு சிக்னல் கொடுத்திருக்காரு. அட நான் சொல்லப்பா, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. இந்த துறையோட அமைச்சர் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும். கேட்டீங்களா? திருச்சி திமுகவுல ஐயா நேருவோட இடம் இனி கொஞ்சம் கொஞ்சமா காலியாக போகுதுன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. அரசல் புரசலா பேச்சு போயிட்டு இருக்கையில உடன்பிறப்புகள் இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதான்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கையில ஐயா ஸ்டாலின் தெளிவா ஒரு சிக்னலை கொடுத்திருக்காருன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. இந்த நேரத்துல இதை ஏன் அழுத்தி சொல்லணும்? ஐயா நேரு ஒண்ணு சும்மா இல்ல, பழம்பெரும் அரசியல்வாதி. அப்படி லேசா ஒதுங்கி போவாருன்னு நமக்கு தோணல.
அநேகமா வாரிசு கட்சியான திமுகவுல குறுநில மன்னர்களுக்கும் தலைமை குடும்பத்துக்கும் இடையில இனிதான் கோஷ்டி பூசல் நடக்க போகுது. என்ன ஒரு வருத்தம், இந்த உடன்பிறப்புகளை நினைச்சாதான் பாவமா இருக்கு. மக்கா, KN நேருவை ஐயா ஸ்டாலின் ஒதுக்குறதால என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. மீண்டும் மஞ்சப்பைன்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு மஞ்சப்பைய வச்சு தனக்குத்தானே விளம்பரம் தேடிக்கிட்ட ஐயா ஸ்டாலின் அந்த மஞ்சப்பைய விளம்பரம் பண்றதுக்கு மறந்து போயிட்டார். என்னமோ மஞ்சப்பை திட்டம் என் மனசுக்கு நெருக்கமான திட்டம்னு ஐயா ஸ்டாலின் சொன்னார். அதுவே தோல்வின்னா மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்? மீண்டும் மஞ்சப்பைன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு ஒரு ஆய்வு ஒன்று பண்ணியிருக்காங்க. சும்மா இல்லப்பா, சென்னை, மதுரை, கோவை, கன்னியாகுமரி, பெரம்பலூர்னு 8 மாவட்டங்கள்ல இருக்கிற வியாபாரிகள் கிட்ட ஆய்வு பண்ணியிருக்காங்க. வியாபாரிகள் கிட்ட பேசுனதுல இருந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, பிளாஸ்டிக் பைகளை தடை பண்ணதே பாதி பேத்துக்கு தெரியலன்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, பெரம்பலூர் பக்கமெல்லாம் வெறும் 7% வியாபாரிகளுக்கு தான் மஞ்சப்பை திட்டம்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியுதான். பெரும்பாலும் ஜனங்க துணிப்பை கொண்டாட மாட்டிக்காங்க, காசு கொடுத்து வாங்கவும் மாட்டிக்காங்க, பாலித்தீன் கவர் தான் கேட்குறாங்க. நாங்க என்ன செய்யறதுன்னு வியாபாரிகள் புலம்பிருக்காங்க. சரி, வியாபாரிகளும் மக்களும் தான் இப்படி விவரம் புரியாம இருக்காங்கன்னு பார்த்தா கவர்மெண்ட் அதுக்கும் மேல மஞ்சப்பை வாங்குறதுக்கு ஒரு மெஷின் ஒன்று கொண்டாந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பெரிய சிட்டிகளில் மட்டும்தான் அங்கொன்னும் இங்கொன்னுமா வச்சிருக்காங்களாம். அதுலயும் பாதி வேலை செய்ய மாட்டிக்கான். இப்படி இருந்தா எப்படி ஜனங்க மஞ்சப்பைக்கு மாறுவாங்க? ஆக ஐயா இந்த விளம்பரம் மூலமா மஞ்சப்பையை விளம்பரப்படுத்தல, தன்னைத்தானே தான் விளம்பரப்படுத்தி இருக்காரு. இந்த திட்டம் மட்டுமில்ல, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன், இப்படி ஐயா அறிவிச்ச எந்த திட்டத்தை எடுத்து ஆய்வு பண்ணாலும் அது படுதோல்வியத்தான் சந்திச்சிருக்கும்னு தெரியும். என்ன மக்கா, நான் சொல்றது சரிதானே? எங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிளாப்பான விளம்பர திட்டத்தோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். மக்கா, இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு, விளம்பர ஆட்சி முடிஞ்சிரும்னு நீங்களாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம், ஐயோ இன்னும் 2 வருஷம் தானே இருக்கு, அதுக்குள்ள கண்ணில் பட்டதையெல்லாம் சுருட்டணுமேன்னு சில திமுக நிர்வாகிகள் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிலத்தை அபகரிக்க அதிமுக நிர்வாகி ஒருத்தரை தாக்கி தலையிலேயே வெட்டியிருக்கு திமுக கும்பல். அந்த கொடுமையை பாருங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பக்கம் வயலூர்ல அதிமுக நிர்வாகி ஐயப்பன் இருக்காரு. அவருக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த தமயந்திங்கிற பெண்ணுக்கும் இடையில நிலப்பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை கோர்ட்டு வரைக்கும் போய் ஐயப்பனுக்கு சாதகமா தீர்ப்பும் வந்துட்டு. இந்த நிலைமையில கோர்ட்டு சொன்ன பிறகும் தமயந்திங்கிறவங்களுக்கு ஆதரவா திமுக கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி குடிச்சிட்டு அடியாட்களை கூட்டியாந்து அட்டகாசம் பண்ணியிருக்காரு. அதிமுக நிர்வாகி ஐயப்பனையும் அவரோட உறவுக்காரங்களையும் கண்டபடி தாக்கி கத்தியால வெட்டியிருக்கு இந்த திமுக கும்பல். பாப்பா இப்போ அழகா பார்த்துக்கோம். ஒரிஜினலி எங்கள் பொம்பளைங்களாம் தாறுமாறாக பேசினா எங்கள் பொம்பளை நாங்கள் இங்கே அனுப்பிச்சிட்டையா. கோர்ட்ல சொல்லியாச்சு, பிறகு எதுக்கு இந்த கலவரம், எதுக்கு இந்த கொலைவெறி தாக்குதல்? ஆக இருக்கிற 2 வருஷத்துல என்ன பண்ணாலும் கிடைக்கிறத சுருட்டிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கனவுல மிதக்கிற திமுக தலைமை இந்த உடன்பிறப்புகளை கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி பொதுமக்களை கண்டபடி தாக்கிக்கிட்டு இருந்தா நல்லதுக்கு இல்ல. அட நான் சொல்லப்பா, ஜனங்க சொல்றாங்க. மக்கா, அண்ணன் செந்தில் பாலாஜி படுத்த படுக்கையா அப்படியே விசாரணையில ஆஜராயிருக்கார். வாந்தி மயக்கம்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுதாங்க. ஆனாலும் அண்ணனோட நீதிமன்ற காவலை 52வது தடவையா நீடிச்சு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. பாவம்பா கரூர் கம்பெனி பாய்ஸ், அண்ணன் இல்லாததால கட்சிக்குள்ள மரியாதையே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.